ஹாய் கைஸ், வெல்கம் டு செகண்ட் வீக் ஆஃப் நான் விரால் மீன் வளர்க்க போகிறேன். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம விரால் ஃபிஷ் வாங்கி 1 வீக் ஆச்சு. இது வந்து செகண்ட் வீக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீக்கே வந்து இந்த க்ரீன் கலர் நெட்டு வாங்கிட்டேன், ஃபிஷ்லாம் ஜம்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ 1 வீக் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சு. போன வாரம் பார்க்கும்போது அந்த கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் கிளியராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே கலங்கலாக இருக்குது. ஸோ நான் ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டுட்டு ஃபிஷ்லாம் எப்படி ஆக்டிவாக இருக்கான்ட்டு கை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே கை கிட்ட வந்ததுங்க ஒரு சில மீன்கள்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையை டச் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ரெகுலராக அந்த செல்லர்கிட்டே நான் ஃபுட்டு வாங்கியிருந்தேன். அந்த ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே கூட நம்ம அக்வேரியம் ஃபிஷ்க்கெலாம் போடுற ஃபுட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுவும் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட க்ரோத் வந்து எனக்கு பெருசாக தெரியல. நம்ம வாங்கும்போது என்ன சைஸில் இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. ஸோ க்ரோத் வைஸ் எதுவும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் வந்து அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஒரு 10% வாட்டர் வச்சுட்டு ரிமைனிங் புது தண்ணி விடுவேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். உங்ககிட்ட இந்த அப்டேட் வந்து எவ்ரி வீக் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால் செகண்ட் வீக் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக் வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி அப்டேட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கு நான் ஃபீடிங் வந்து டெய்லி 2 டைம்ஸ் போடுறேன். காலையில் ஒரு வாட்டி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி போட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து இதை க்ளீன் பண்ணும்போது ஒரு அப்டேட் வரும். அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கண்டென்ட் நிறையா பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாய் கைஸ்.